தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு ஜாரில் மிளகு 2 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, 5-6 பல்லு பூண்டு, 2 வரமிளகா, கருவேப்பிலை 1 கத்து, தனியா 1 ஸ்பூன் அதெல்லாம் சேர்த்து தனியாக கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் 3 தக்காளியை வேக வச்சு தோலை உரித்து மிக்ஸி ஜாரில் போட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணியோடு அதை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ரசத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு கடுகு, சீரகம், பெருங்காயம், மஞ்சத்தூள், ரசப்பொடி, அப்புறம் அரைச்சி வச்ச விழுது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. அதில் கொஞ்சம் கூட பச்சை வாசம் இருக்கக்கூடாது. பெருங்காயம் நல்லா சேர்த்திக்கிட்டால் நல்லா வாசமாக இருக்குங்க. இது வணங்கின பின்னாடி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளி தண்ணி, தக்காளி அரைச்ச விழுது அது எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணி வச்சுருக்கோமில்ல, அதோட இந்த தாளிப்பை போட்டு ஒரு பச்சை மிளகா நீட்ட வாக்கட்டில் கட் பண்ணி, அப்புறம் உப்பு சேர்த்து கொத்தமல்லி தழை நறுக்கியதை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடணுங்க. கொதிக்க வச்சுட்டு சூடான சுவையான தக்காளி ரசம் தயாருங்க. இதோட உருளைக்கிழங்கு வறுவலோட ரசத்துக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனலை இப்போ தான் முதல் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.